வெல்கம் டு ஒரு கதை சொல்லட்டுமா ஃப்ரெண்ட்ஸ் சேனல். நம்ம இன்னைக்கு மேஜிக் மேங்கோவை பற்றின ஸ்டோரியை பார்க்க போகிறோம். அது ஒரு அழகான குட்டி கிராமம். பச்சை பசேல்னு மரஞ்செடிகளோட பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பறவைகள்லாம் கீச் கீச்சுன்னு கத்திட்டு பறந்துட்டு இருந்தாங்க. வீட்டு வாசல்லாம் கோலம் போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கதிரவன் தன் கதிர்களை வீசிக்கிட்டு மலைகளுக்கு நடுவில் உதயமாகி வந்தாங்க. இப்போதான் இந்த கதையோட நாயகியை நம்ம பார்க்க போகிறோம். அவங்க யாரு தெரியுமா? அவங்க தான் தியா. அவங்க இப்போதான் தூங்கி எழுந்திரிச்சாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ். சம்மர் ஹாலிடேஸ்னா ஹோம்ஒர்க் இல்லை, ஸ்கூல் போக வேண்டாம், ஜாலி ஜாலின்னு தியாக்கு ரொம்ப ஜாலி ஆயிடுச்சு. அவங்க வீடு ஃபுல்லாக குதிச்சுக்கிட்டே சுற்றி சுற்றி வந்தாங்க. அவங்களுக்கு மகிழ்ச்சியை அடக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் வீடெல்லாம் சுற்றி வந்தா. ஏன்னா சம்மர் ஹாலிடேஸ் ஆச்சே. சரி, அப்போது சம்மர் ஹாலிடேஸில் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தவளுக்கு அவளோட ஃப்ரெண்ட் பிரபாகர் ஞாபகம் வந்தாங்க. இவ தான் தியாவோட ஃப்ரெண்ட் பிரபாகர். தியாவும் பிரபாகரும் ஒரே ஸ்கூலில் படிக்கிறாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு தியாவோட தோட்டத்தில் இருக்கிற மரஞ்செடிகள் எல்லாம் பார்க்கலான்னு முடிவு பண்ணாங்க. தியா சொன்னதும் பிரபாகரும் சரி வா தியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்க தோட்டத்துக்குள்ள ஓடி போனாங்க. ஓடினவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்துச்சு. ஆமா, அது ஒரு மாமரம். அது ரொம்ப பெருசா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அதோட கிளைகள் எல்லாம் ரொம்ப பெருசா இருந்துச்சு. மரம் முழுக்க நிறைய பழங்களும் காய்களும் காய்ச்சி குலுங்குச்சு. அதை பார்த்த தியாவுக்கும் பிரபாகருக்கும் ரொம்ப ஆச்சரியம். தியாவுக்கு இங்க வரத்துக்கு நேரமே கிடைக்கல. ஏன்னா லீவ் இல்லைல்ல, இப்போதான் லீவ் கிடைச்சிச்சு. ஸோ தோட்டத்துக்கு வந்து மாம்பழ மரத்தை பார்த்தா. அவளுக்கு இது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இத்தனை காய்களையும் பழங்களையும் பார்த்து தியாவுக்கும் பிரபாகருக்கும் ஒரே மகிழ்ச்சி. அந்த நேரத்துல பலத்த காத்து வீச ஆரம்பிச்சுது. அந்த காத்துனால மரங்களும் கிளைகளும் அங்க இருந்த பூக்களும் இலைகளும் பழங்களும் கூட ரொம்ப குலுங்கி ஆட ஆரம்பிச்சுது. அப்பதான் தியாவும் பிரபாகரும் ஒரு விஷயத்த கவனிச்சாங்க. அந்த பழமையான பெரிய மாமரத்துல அழகான மாம்பழம் ஒன்று இருந்துச்சு. அந்த மாம்பழம் பார்க்கறதுக்கு தங்கம் போல மின்னுச்சு. அது ரொம்ப கதிரவனம் போல கதிர்களை வீசுச்சு. அது பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. காற்றோட வேகத்தால அந்த மாம்பழம் கிளையில இருந்து கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்த மாம்பழம் தக தகன்னு தங்கம் போல மினுமினுப்பா பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தியாவும் பிரபாகரும் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மாம்பழத்தை பார்த்ததே இல்லை. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த மாம்பழம் ஏன் இப்படி வித்தியாசமா இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே அந்த பழத்தை தியா தன்னுடைய கைகள்ல எடுத்தா. அந்த குட்டி கைகள்ல அந்த மாம்பழம் மினுக்க ஆரம்பிச்சது. தியா அதை ஸ்மெல் பண்ணி பார்த்தா. அவளுக்கு ஒரே ஆச்சரியம். பிரபாகரும் அதை தொட்டு தூக்கி பார்த்தான். இது மாதிரி ஒரு மாம்பழத்தை அவங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அப்பதான் ஒரு மேஜிக் நடந்துச்சு. தியா கையில இருந்த அந்த மாம்பழம் ஒரு மேஜிக் பண்ணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அது என்ன மேஜிக் தெரியுமா? அங்க இருந்த இலைகள் எல்லாம் தன்னுடைய நிறங்கள்ல மாறுச்சு. ஆமா, காய்ந்த இலைகள் எல்லாம் பட்டாம்பூச்சிகளா மாறுச்சு. மாம்பழ மரத்துல இருந்த இலைகள் எல்லாமும் பட்டாம்பூச்சிகளா மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடமே ஒரு மேஜிக் வேர்ல்டா மாறுச்சு. நினைக்கவே முடியல. ஆமா, தியாவும் பிரபாகரும் அந்த மேஜிக்கல் வேர்ல்டுக்குள்ள போயிட்டாங்க. அது ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அங்க நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருந்துச்சு, பேர்ட்ஸ் இருந்துச்சு. அங்க ஒரு ஸ்குவிரல் அணில் கண்ணாடி போட்டுக்கிட்டு ஜர்க்கின்லாம் போட்டுக்கிட்டு தியாவையும் பிரபாகரையும் மேஜிக்கல் வேர்ல்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணிட்டு நீங்க போய் விளையாடுங்க, நான் உங்களை அப்புறம் மீட் பண்றேன்னு சொல்லிட்டு போச்சு. இதை பார்த்து தியாக்கும் பிரபாகருக்கும் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா ஸ்குவிரல் பேசுச்சுல்ல. அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்த சுற்றி பார்க்கறதுக்கு போனாங்க. அந்த இடம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. பபிள்ஸ் எல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ரெயின்போஸ் இருந்துச்சு, நிறைய கேஸ்டல்ஸ் இருந்துச்சு, கலர் கலர் பட்டர்ஃப்ளைஸு, அங்கே இருந்த பிளான்ஸில் நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு, பேர்ட்ஸ் இருந்துச்சு. இவங்களுக்கு எதை பார்க்குறது எதை விடுறதுனே தெரியல. குட்டி குட்டி சிக்ஸு, கேட்டு அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்த அவங்க ரொம்ப சுற்றி பார்த்தாங்க. அங்கே ரெயின்போனாலே ஆன ஸ்லைடு இருந்துச்சு. அந்த ஸ்லைடில் அவங்க கூட சேர்ந்து சிக்ஸு, டக்லிங்ஸு, கேட்டு எல்லாம் சேர்ந்து தியா பிரபாகரோட அந்த ஸ்லைடில் விளையாண்டாங்க. அதை விளையாடி போனவங்களுக்கு இன்னொரு ஆச்சரியம். ஆமாம், ஊஞ்சல் இருந்துச்சு. அதுவும் அந்த ஊஞ்சல் கிளவுட்ஸ்னாலேயே செஞ்ச ஊஞ்சல். இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க.
அந்த ஊஞ்சல் ஆடி முடிச்சுட்டு போனவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த இடத்துல அவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த இடம் ஃபுல்லாக அவங்க சுற்றி பார்த்தாங்க. லைட்ஸ் எல்லாம் கூட ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பேர்ட்ஸ் அனிமல்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருந்த பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாம் இவங்க கூட விளையாடினாங்க. தியாவும் பிரபாகரும் அவங்க கூட ஹைட் அண்ட் சீக் விளையாடினாங்க. ஆமாம், கண்ணாம்பூச்சி. இந்த குட்டி தியா ஓடி போய் மஷ்ரூம் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டா. இந்த வாலு பிரபாகர் குடுகுடுன்னு ஓடி போய் அங்கேருந்த எலிஃபண்ட் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டான். அந்த அனிமல்ஸ் எல்லாம் இவங்களை எதுவும் பண்ணலை. எலிஃபண்ட் கூட இவங்களோட ஜாலியாக விளையாண்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா டான்ஸ் ப்ரோக்ராமா. மங்கி கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சூப்பராக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. இதை பார்த்து தியாக்கும் பிரபாகருக்கும் ஒரே ஆச்சரியம். பாத்தியா பிரபாகர், இந்த மங்கி நம்மளை விட சூப்பராக டான்ஸ் ஆடுது. சரிவா, நாமளும் போய் டான்ஸ் ப்ரோக்ராமில் கலந்துக்கலான்னு போனவங்களுக்கு இன்னொரு ஆச்சரியம். பீகாக் டான்ஸா? பீகாக் எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடும் உங்களுக்கே தெரியும்ல. ஆமாம், அது தன்னோட ஃபெதரை விரிச்சு அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுச்சு. அதை சுற்றி இருந்த அணில், ரேபிட்னு எல்லா அனிமல்ஸும் ரசித்தாங்க. பீகாக் டான்ஸ், மங்கி டான்ஸ் எல்லாம் பார்த்து இவங்களுக்கு தானும் போய் ஜாயின் பண்ணிக்கணும்னு ஒரே ஆசையாக இருந்துச்சு. அவங்க மியூசிக் ப்ரோக்ராமும் நடத்தினாங்க. ஆமாம், அனிமல்ஸ்லாம் ட்ரம்ஸு, கிட்டாரு, ட்ரம்பெட்னு என்னென்ன மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வச்சு வாசித்தாங்க. நம்ம தியாவும் பிரபாகரும் அவங்களோட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு ட்ரம்ஸு, ட்ரம்பெட்டு, கிட்டார்னு எல்லாம் வாசிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. பாட்டு பாடினாங்க, டான்ஸ் ஆடினாங்க. அவங்களுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்களோட எல்லா அனிமல்ஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் மேங்கோ ஃபீஸ்ட் நடத்துனாங்க. ஆமாம், அங்கே எல்லா விதமான மாம்பழங்களையும் கொண்டு வந்து இறக்கியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கும் சுவைக்கிறதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. தியாவும் பிரபாகரும் இது மாதிரி ஒரு மாம்பழத்தை இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதே இல்லைன்னு ரொம்ப ஹாப்பியாக அதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரத்தில் அந்த இடம் இருண்டு போக ஆரம்பிச்சுது. அதுக்கு காரணம் சன்செட். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஆயிடுச்சு. அவங்களுக்கு அந்த டே ஃபுல்லாக போனதே தெரியல. திரும்பவும் அந்த ஸ்குரில் வந்து சன்செட் ஆயிடுச்சு, இனிமேல் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, தியா அண்ட் பிரபாகர் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிச்சி வச்சிச்சு. அந்த இடம் இருண்டு போனாலும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. தியாவும் பிரபாகரும் அங்கேருந்து வர மனசே இல்லாமல் தான் வந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் தியாவுக்கு அவங்க அம்மாவோட குரல் கேட்டுச்சு. அவங்க அம்மா, தியா எழுந்திரி, பிரபாகர் உன்னை பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கண்முழிச்சு பார்த்த தியாவுக்கு அப்போதான் புரிஞ்சிச்சு இது எல்லாமே ட்ரீம்ஸில் அவள் பார்த்துருக்கான்னு. அப்போது மேஜிக்கல் வேர்ல்டு, மேஜிக் மேங்கோ, அட்வென்ச்சர் இது எல்லாமே ட்ரீம்ஸ் தான்னு தியா புரிஞ்சுக்கிட்டா. அவள் ட்ரீம்ஸில் பார்த்த எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணான். அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தியா எந்திரிச்சு அவளோட ஃப்ரெண்ட் பிரபாகரை பார்க்க போனான். பிரபாகர் கிட்டேயும் அவள் ட்ரீம்ஸில் பார்த்த எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணான். அதெல்லாம் கேட்ட பிரபாகர் சிரிச்சுக்கிட்டே, அப்படின்னா வாதியா, உங்கள் தோட்டத்தில் இருக்கிற அந்த மாமரத்தை பார்க்க போகலாம், அதில் எதுனா மேஜிக் இருக்கான்னு பார்க்கலாம், ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்க போதில்லை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தியாவும் பிரபாகரும் தியாவோட வீட்டு தோட்டத்துக்கு போனாங்க. அங்கே அந்த மாமரத்தை பார்த்தாங்க. அதுக்கு கீழே தியாவோட தாத்தா கார்டனிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம், அவர் தான் அந்த மாமரத்தையே நட்டு இவ்வளோ பெருசாக வளர்த்தது. அவர் பிளான்ஸ் எல்லாம் நட்டுட்டு இருந்தாரு. தியாக்கும் பிரபாகருக்கும் தாத்தா போலவே கார்டனிங் கற்றுக்கணும், இந்த மாதிரி மேஜிக் மேங்கோ ட்ரீலாம் வளர வைக்கணும்னு ரொம்ப ஆசை வந்துச்சு. அவங்க தாத்தா கிட்ட கார்டனிங் சொல்லித்தர சொல்லி கேட்டாங்க. தாத்தாவும் ரொம்ப ஹாப்பியாக, வாங்க தியா அண்ட் பிரபாகர், உங்கள் 2 பேருக்கும் நான் கண்டிப்பாக கார்டனிங் சொல்லித்தரேன். நான் சொல்லித்தர கார்டனிங் ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு சம்மருக்குள்ளே நிறைய பிளான்ஸும் ட்ரீஸும் வளர்த்து காட்டணும் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. தியாக்கும் பிரபாகருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்போது நம்ம நெக்ஸ்ட்டு சம்மர் ஹாலிடேஸ்குள்ளே நிறைய பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸை வளர்த்து தாத்தா கிட்ட காட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. இந்த ஸ்டோரி இதோட முடியல ஃப்ரெண்ட்ஸ். தியாவும் பிரபாகரும் அவங்களோட சம்மர் ஹாலிடேஸை எப்படி யூஸ்ஃபுல்லாக கழிச்சாங்கங்கிறத பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.